ஷேர் மார்க்கெட்னாலே பயங்கரமான ஒரு பெரிய இன்ஜினியரிங் லெவலுக்கு படிச்சுட்டு வர ஒரு விஷயம்ட்டு அவ்வளோ கஷ்டமான சப்ஜெக்ட் இது கிடையாது. இது நிறைய பேர் கேட்குறது என்ன ஒரு விஷயம்னா, சார் நான் பெருசாக படிக்கலை, நான் வந்து டிகிரி ஹோல்டர்லாம் கிடையாது, நான்லாம் பண்ண முடியுமா? இட் இஸ் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கேல்குலேஷன் ஆஃப் மேக்ஸ், ப்ளஸ் மைனஸ் ஆட் பண்ண தெரிஞ்சால் போதும். அவருக்கு ஏற்ற மாதிரி எளிமையாக சொல்லிட்டு என்னென்னா, அவருக்கு என்ன கற்றுக் கொடுத்ததுன்னா, ஒரு லைன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறார், கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு, சார் நான் ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த மந்த்து நான் ப்ராஃபிட் மட்டுமே. Hi there guys, welcome back. This is Kishoria, founder and CEO of Trade Achievers. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இல்லை மார்க்கெட்டில் வந்து நிறைய பேருக்கு அந்த ஒரு பேனிக் இருக்குது அண்ட் பயம் என்னென்னா மார்க்கெட் கிராஷ் ஆகிட போதும். அண்ட் அதே டைமில் வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியுமா, அனாலிசிஸ். இப்போ நிறைய பேர் நம்மளோட இந்த ரிவ்யூ பார்க்குறதா இருக்கட்டும், டாப் ஸ்பிக்ஸ் இல்லை நம்மளோட அனாலிசிஸ்லாம் பார்த்துட்டு கேட்குற நிறைய பேரோட கேள்வி என்னென்னா, சார் இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டு பண்ண முடியுமா? ஏன்னா எனக்கு வந்து அந்தளவுக்கு என்ன சொல்கிறது, நான் படிக்கலை, இல்லை என்னாலலாம் இதெல்லாம் பண்ண முடியுமா, இந்த டேர்ம்ஸ்லாம் என்னால் புரிஞ்சிக்க முடியுமா, இது எனக்கு எப்படி புரியும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க. அண்ட் அதே மாதிரி மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் எப்படி இருக்குது. ஸோ இந்த விஷயத்தில் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போதே நிறைய பேருக்கு வந்து என்னென்னா ஒரு பெரிய பயம் இருக்குது அண்ட் ஃபியர். அந்த ஃபியர் என்னென்னா, மார்க்கெட்டுக்குள்ளே வந்தால் லாஸ் ஆகிடுமா. அதே மாதிரி நிறைய பேர்கிட்ட போய் கேட்கும்போதும் அட்வைஸ் கேட்கும்போதும் அவங்களும் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, மார்க்கெட்டுக்குள்ளே போனால் நிறைய லாஸஸ் ஆகிடும், நிறைய பேர் வந்து உள்ளே போயிட்டு நிறைய பேர் லாஸ் பண்ணிட்டாங்க, அவங்க சொத்தெல்லாம் இழந்துட்டாங்க, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் தான் நிறைய பேர் வரும். அண்ட் ஒன் மோர் செட் ஆஃப் பீப்புள், இது வந்து ஒரு கேம்பிளிங்கு, இது வந்து ஒரு பிஸ்னஸே கிடையாது, அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிற மைண்ட் செட் தான் நிறைய மக்கள்கிட்ட இருக்குது. இன்னும் நம்ம வந்து அதை விட்டு வெளியே வரலை. இதுதான் ஃபேக்ட். இந்தியன் மைண்ட் செட்லேருந்து நம்ம அந்த இந்தியன்ஸோட மைண்ட் செட்டில் இதுதான் இருக்குது மார்க்கெட்டை பற்றின ஒரு கருத்து. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து ஒரு பெரிய டூலாக பார்க்கல. அதுதான் முக்கியமான விஷயம். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொன்னாலே அன்னிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நமக்கு நம்மளோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும், கிராண்ட் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சொல்லிக் கொடுத்தது எல்லாத்தையும் பொண்ணில் போடு இல்லை நிலத்தில் போடு. ஸோ எல்லாமே கோல்டு இல்லை லேண்டு, இது ரெண்டு தான் இருக்குமே தவிர அந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ற ஒரு விஷயத்துக்கே நம்ம இன்னும் நிறைய பேர் வெளியே வரலை. அது இல்லாததுனால தான் யாரோ ஒருத்தர் சொன்னது கேட்டோடனே நம்மளும் அதுதான் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்குள்ளே வந்திருக்கவே மாட்டோம், ட்ரேட் பண்ணியிருக்கவே மாட்டோம். வேற இன்னொருத்தர் கேட்டாங்கன்னா நம்மளும் அதே தான் சொல்லுவோம். அது என்னென்னா, ஒரு விஷயத்தை கேதர் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக தெரியலனாலும் அதை பாஸ் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெகட்டிவ் தான் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே நிறைய சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குது. பட் வேறஸ் இப்போ தான் இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு இது ஒரு அவேர்னஸாக எடுத்து, இல்லை இதையும் மார்க்கெட்லேயும் நம்ம பண்ண முடியும், நிறைய பேர் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க, நாமளும் பண்ண முடியுன்ற ஒரு அவேர்னஸே இப்போ தான் க்ரியேட் ஆகிட்டு இருக்குது. அதை தான் நிறைய பேர்கிட்ட இப்போ பார்க்க முடியுது. அதில் வி ஹாவ் டு பி எ பார்ட் ஆஃப் தட். அதை தான் சொல்ல வரேன். இந்த இது எப்படி பண்ணலாம் முதல்ல, அதே மாதிரி இந்த பயம் போகணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஹாவ் அ ப்ராப்பர் நாலேஜ். இந்த மார்க்கெட்டை முதல்ல என்னன்றது புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த மார்க்கெட்டுன்னொன்னே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம்னு நினச்சிக்கிறாங்க. ஐயோ ஷேர் மார்க்கெட்டு மேலே போகுது இறங்குது, புல்லுன்றாங்க, பியர்ன்றாங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா, அந்த டெர்மினாலஜியை பார்த்து நிறைய பேர் பயந்துடுறாங்க. ஷேர் மார்க்கெட்னாலே பயங்கரமான ஒரு பெரிய இன்ஜினியரிங் லெவலுக்கு படிச்சுட்டு வர ஒரு விஷயம்ட்டு அவ்வளோ கஷ்டமான சப்ஜெக்ட் இது கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கேல்குலேஷன் ஆஃப் மேக்ஸ், ப்ளஸ் மைனஸ் ஆட் பண்ண தெரிஞ்சால் போதும். நிறைய பேர் கேட்குறது என்ன ஒரு விஷயம்னா, சார் நான் பெருசாக படிக்கலை, நான் வந்து டிகிரி ஹோல்டர்லாம் கிடையாது, நான்லாம் பண்ண முடியுமா? நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணுறவங்க இல்லையே, ஒருத்தர் வந்து டீ கடை போட்டு வச்சிட்ருக்காரு. அவர் இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணார், என்னோடய மக்கள் டிவி ஷோஸ் எல்லாம் பார்த்துட்டு, சார் நான் உங்களோட வீடியோலாம் பார்த்தேன், நானும் இதெல்லாம் கற்றுக்கிட்டு பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் விஷயம் என்னென்னா, எனக்கு இங்கிலீஷ் புரியாது, ஃபுல்லாலாம் கொஞ்சம் ஏதோ ஒரு 2 வார்த்தை 3 வார்த்தை அப்படியே பேசுவேன், மற்றபடிக்கு இங்கிலீஷில் எனக்கு ஃபுல்லாக புரியாது சார், நான் இதை பண்ண முடியுமா, ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவர் சரி நீங்கள் பண்ண முடியும்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி எளிமையாக சொல்லிவிட்டு என்னென்னா, அவருக்கு என்ன கற்றுக் கொடுத்ததுன்னா, ஒரு லைன் போடுறது எல்லாருக்குமே தெரியும், ஒரு சாக் பீஸ் எடுத்து ஒரு கோடு போடுறது எல்லாருக்குமே தெரியும். சார் இதுதான் சார்ட், இந்த சார்ட்டில் இதை கனெக்ட் பண்ணிங்கன்னா இது வரும், இது வந்து ட்ரெண்டுன்றது ஒன்றும் இல்லை, எந்த பக்கம் ஏற போகுது இறங்க போகுது, இதுதான் ட்ரெண்டு, பெருசாக ஒன்றும் இல்லை. இதுக்கு பேர் ஃபிப்பு, நீங்கள் அந்த ஃபிப்புன்னு போட்டுக்கோங்க, இல்லை 5-6 கோடு வச்ச ஒரு டூலுன்னு யோசிச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. இது வந்துச்சுன்னா இந்த ட்ரேட் எடுக்கலாம், இது இப்படி போச்சுன்னா இதை எடுக்கலாம், இவ்வளோ தான். அவருக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு இதெல்லாம் தெரியாது, கோடு போடுறது இவ்வளோ தான் அவருக்கு தெரியும். அவருக்கு அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு
இதை சொல்கிறது எல்லாம் சார் நீங்கள் சொன்னீங்க இந்த கோடு போட சொன்னீங்க, இந்த 2 ஹையில் இப்படி மேலே வந்திருந்ததுன்னா கோடு போட சொன்னீங்க, நான் போடுறேன், அவ்வளோதான். அந்த ஒரு நாலேஜ் மட்டுமே இன்புட் எடுத்துக்கிட்டார். கொஞ்ச நாள் கிளாஸுக்கு வந்தார், கற்றுக்கிட்டாரு, இன்புட் எடுத்துகிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறார். கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு, சார் நான் ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்கேன், இந்த மந்த்து நான் ப்ராஃபிட் மட்டுமே 45,000 50,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் சார், இந்த மாதம் எனக்கு வந்து 35,000 40,000 ப்ராஃபிட்டு. ஆக்சுவலாக என்னென்னா அந்த ஒரு விஷயந்தான் ஐ திங்க் இட்ஸ் கிரேட் சக்ஸஸ். என்னென்னா எல்லாமே தெரிஞ்சவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது காட்டிலும் எனக்கு தெரியாதுன்னு வரவங்கக்கிட்ட சொல்லி கொடுத்து அவங்க அதில் ஷைன் ஆகி ப்ராஸ்பர் ஆகி வரும்போது தான் தட்ஸ் வாட் மேக்ஸ் ஒரு என்ன சொல்கிற இட் சாட்டிஸ்ஃபைஸஸ் பீப்புள். என்னென்னா அவர் பண்ணிவிட்டு கடைசியில் அவர் சொன்னது என்னென்னா, சார் எனக்கு அதுதான் அவர் ஒரு டெஸ்டிமோனி மாதிரி கூட சொன்னார், எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனாலும் இந்த மாதிரி இவ்வளோ தான் பண்ணுவேன், இந்த பேர்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்கிற இந்த இங்கிலீஷ் பேர் இதெல்லாம் எனக்கு தெரியாது, பட் அவர் சொன்னதை நான் இதை போடுறேன், அதில் எனக்கு இது ப்ராஃபிட் வருது, இவ்வளோ தான் அந்த இது. ஸோ என்ன நான் சொல்ல வரேன்னா, இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் விஷயம் இல்லை. இதில் ஒரு லைன் போடுறது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் படிச்சிருந்தா தான் ஒரு லைனில் போடணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு லைன் போடுறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு மளிகை கடை வச்சுருக்கவர் இல்லை யார் எந்த ஒரு கடை போனாலும் பேசிக் மேக்ஸு அடிஷன் சப்ராக்ஷன் எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஷேர் வேல்யூ இவ்வளோ ஏறி இருக்குது, திருப்பி இது இவ்வளோ தூரம் போச்சுன்னா எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வரும். 100 ரூபாயில் வாங்கினா 150 ரூபாவில் வாங்கினா விற்றா 50 ரூபா ப்ராஃபிட் வரும்ன்றது தான் ஷேர்ஸ். அந்த கேல்குலேஷன் இதை விட நீங்கள் வந்து அல்ஜிப்ராவோ இல்லை பெரிய அரித்தமேட்டிக் கேல்குலேஷனோ எதுவுமே கிடையாது. மார்க்கெட்டு இட்ஸ் ஈஸி. பட் ஒன்லி திங் இஸ் அந்த ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அனாலிசிஸ் பண்ணுறத நம்ம எந்த அளவுக்கு கரெக்டாக பண்ணுறோன்றது தான் முக்கியம். நிறைய பேர் அதில் தான் கொண்டு விட்டுருவாங்க. என்னென்னா எவ்வளோ படிச்சிருப்பாங்க, எல்லாமே முடிச்சிருப்பாங்க, ஆனால் அனாலிசிஸ் தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் இது அது இதுன்னு போட்டு மார்க்கெட்டில் நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோ விஷயம்லாம் கிடையாது. கரெக்டாக அனலைஸ் பண்ணிங்கனாலே யூ வில் பி ஏபிள் டு மேக் மணி. அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஃபியர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் லாஸ் ஆகிடும்னா எங்கே லாஸ் ஆகுது, இப்போ யாருக்கு லாஸ் ஆகுது அதையும் பார்க்கணும். எங்கே லாஸ் ஆச்சு, யாருக்கு லாஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீடியாக போயிட்டு இந்த பென்னி ஸ்டாக்ஸில் என்ன கம்பெனினே தெரியாமல் அதில் போய் உள்ள பல்காக அடித்து ஒரே நாளில் மில்லியனர் ஆகிடலாம் இல்லை பணக்காரன் ஆகிடலாம் நினச்சிட்டு அந்த கம்பெனி திவால் ஆகிடுச்சு போயிடுச்சுன்னா அப்போது இந்த மார்க்கெட் லாஸு, இந்த மார்க்கெட்னாலே இப்படி தான். ஸோ இது ஒரு செட் ஆஃப் பீப்புள். எந்த கம்பெனி இப்போ ஒரு ஷேருன்றது ஃபஸ்ட்டு என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஷேர் மீன்ஸ் யூ ஆர் இன்வெஸ்டிங் இன் அ கம்பெனி. இப்போ உங்கள் பக்கத்தில் ஒரு பிஸ்னஸ் போயிட்டுருக்கு, இப்படி ஒரு சும்மா ஒரு ஃபுட்டு கடை, ஒரு பிரியாணி கடை இருக்குது பக்கத்தில், அந்த கடை நல்லா போகுது, சின்ன கடை, அவர்கிட்ட போய் ஒரு டீல் பேசுகிறீங்க, இந்த பிரியாணி நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட ஒரு 5 லட்சம் இருக்குது, நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நல்ல கடையாக போடலாம், இன்னும் பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம், அதில் வர ப்ராஃபிட்டில் எனக்கு இந்த பர்சன்ட்டு எனக்கு ஷேர் கொடு, இதை சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இதுதான் ஷேர். பெருசாக ஒன்றும் கிடையாது. பக்கத்து கடையில் போடுறதுக்கு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, மார்க்கெட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா ஏற்கனவே இருக்க பெரிய கம்பெனியில் நீங்கள் ஒரு ஷேர் வாங்குறீங்க, அந்த ஷேரில் நானும் ஒரு பார்ட் ஆஃப் தி ஓனர்ன்றது தான் ஷேர் மார்க்கெட். மற்றபடிக்கு பெரிய ஒரு விஷயம்லாம் இல்லை. அப்போது ஃபஸ்ட்டு திங், அப்போ ஒரு பிரியாணி கடையில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா என்ன பண்ணணும்னா, அதோட ஸ்கோர் சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்குது, கஸ்டமர் நல்லா ரிவ்யூ இருக்குது, திருப்பி வராங்க அப்படின்னு தெரியறதுனா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் போய் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. இப்போ ஒரு டாடா மோட்டார்ஸ் இல்லை ஒரு டாடா கெமிக்கல்ஸ், ஏன்னா டாடா இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிராண்ட், இல்லை ரிலையன்ஸ்னு எடுக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அந்த கம்பெனியில் என்ன கம்பெனி, அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் மாடல் என்ன, அதோட மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட டெப்ட் எவ்வளோ இருக்குது, ஈக்விட்டி எவ்வளோ இருக்குது, ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ எவ்வளோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கேதர் பண்ணிங்கனாலே ஒரு பிஸ்னஸ் என்னன்றது தெரிஞ்சிடும். அந்த பிஸ்னஸ் தெரிஞ்சிட்ட பிறகு நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அந்த பிஸ்னஸை பற்றி அனலைஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா. ஒரு பிரியாணி கடையில் இது பிரியாணி நல்லா இருக்குது, இந்த கடையில் இது நல்லா இருக்குது, அந்த கடையில் அது நல்லா இருக்குது. நிறைய பேர் இந்த ஃபுட் ரிவ்யூ பண்ணுறவங்களா இருக்கட்டும், போய் ஒரு இடத்துல ரிவ்யூ பண்ணுறாங்க பார்த்தீங்களா. வாட் தே ஆர் டூயிங் இஸ் இட்ஸ் கால் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். இதை தான் நம்ம டெக்னிக்கல் டேர்மில் ஃபண்டமெண்டல்னால் ஒரு பேசிக்கான ஒரு பிஸ்னஸ் என்ன பண்ணுது, அது அவங்ககிட்ட நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இந்த கடையில் இந்த ஃபுட்டு நல்லா இருக்குது, இந்த கடையில் இங்கே ஜூஸ் நல்லா இருக்குது, இந்த கடையில் ஃப்ரூட் நல்லா இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு விஷயம் பண்ணுறது தான் ஒரு ஃபுட் ரிவ்யூவர் என்ன பண்ணுறாரோ அதை தான் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனி என்ன பண்ணுதுன்றதை பார்க்குறது தான் வி கால் இட் அஸ் ஃபண்டமெண்டல்ஸ். அப்போ அந்த ஃபண்டமெண்டல்ஸுன்றது ஒரு பேசிக்காக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த ஃபண்டமெண்டல்ஸ் தான் உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகுதுன்னா அது கம்பெனி இருக்குமா இருக்காதா, இந்த பிஸ்னஸ் 10 வருஷம் இருக்குமா, அடுத்த 50 வருஷத்துக்கு சஸ்டெயின் ஆகும்னா இருக்கும், இந்த நல்லா இருக்குது, இந்த டேஸ்ட்டு ஓகே. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஏதாவது ஒரு நல்ல ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் எடுத்துருக்கீங்க, இந்த ரெஸ்டாரண்ட் கண்டிப்பாக 50 வருஷம் 100 வருஷம் பாரம்பரிய ஹோட்டல் இந்த மாதிரிலாம் போடுவாங்க பார்த்தீங்களா. இது ஏன் சஸ்டெயின் ஆகுதுன்னா பிகாஸ் ஆஃப் த டேஸ்ட் அண்ட் குவாலிட்டி அண்ட் ஹைஜீன். அதே மாதிரி தான்
இந்த பிஸ்னஸில் எடுத்தோன்னா இந்த கார் வாங்க போகிறோன்னா இந்த கார் இப்போ நீங்கள் ஒரு ஜென்ரல் வேக் எடுத்திங்கன்னா ஓகே மாருதி வாங்கலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னா மாருதி கார் வாங்குறது மட்டும் இல்லை மாருதி கம்பெனியும் இருக்குல்ல அந்த கம்பெனியில் போய் நீங்களும் பார்ட்னர் ஆகலாம். ஏன் நீங்கள் ஒரு ஜென்ரல் வேக்கில் மாருதி நல்லா இருக்கும்ப்பா மாருதி காரை நான் ஒரு மிடில் கிளாஸ் மாருதியை சஜஸ்ட் பண்ணேன் எனக்கு வந்து சர்வீஸில் பெரிய செலவு வராது இல்லை எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கம்ஃபர்டபுளான கார் ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் அப்போது ஒரு நம்பிக்கைத்தன்மை மாருதி மேலே இருக்குன்னா ஒய் நாட் இன்வெஸ்ட் இன் மாருதி கம்பெனி ஏன் அந்த கம்பெனியில் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப்பில் போயிட்டு ஏன் அதுக்கு ஓனர் ஆகக்கூடாது. இதுதான் மார்க்கெட். நிறைய பேர் இது புரியாமல் தான் ட்ரேடிங்கில் வந்து லாஸ் பண்ணிடுறது க்ரீடினஸில் லாஸ் பண்ணிவிட்டு கடைசியில் மார்க்கெட் மேலே தப்பு சொல்கிறது. மார்க்கெட் நெவர் வென்ட் ராங் வி வென்ட் ராங் இந்த மார்க்கெட். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ புரியுதா முதல்ல ஷேர் மார்க்கெட்னா இதுதான் அந்த ஃபண்டமெண்டல் பேசிக்கை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். அடுத்த லெவல் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல்ஸ். இந்த டெக்னிக்கல் என்ன கண்டுபிடிக்க முடியும்னால் இந்த மார்க்கெட்டு இப்போ எப்படின்னா டெக்னிக்கல்ன்றது இப்போ அந்த கடையை நடத்திட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு சில விஷயம் தெரியும். எப்படின்னா இப்போ இந்த எக்ஸாம்பிளே எடுத்துப்போம் இந்த ரெஸ்டாரண்ட் நடத்துகிறாருன்னா அவருக்கு தெரியும் வெனஸ்டே ஆனால் சேல்ஸ் நிறைய இருக்கும் சண்டே ஆனால் சேல்ஸ் அதிகமாக இருக்கும் ஃப்ரைடே ஆனால் கொஞ்சம் சேல்ஸ் கம்மியாக இருக்கும் இந்த என்ன சொல்கிறது ஃபெஸ்டிவல் டைமில் கொஞ்சம் சேல்ஸ் கம்மியாக இருக்கும். அந்த ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து உள்ளே இருக்கவங்களுக்கு தெரியும். அப்போ இந்த நாள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுவோம் இந்த நாள் கொஞ்சம் கம்மியாக போடுவோம் அப்போது இந்த நாள் கொஞ்சம் இறங்கும் சேல்ஸ் இந்த நாள் கொஞ்சம் ஏறும். அந்த டெக்னிக்கல் பாயிண்ட் தான் மார்க்கெட்டில் வந்து ஒரு ஷேர் ஏற போதா இறங்க போதான்றது உள்ளே பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். நிறைய பேர் என்னென்னா வெளில மட்டுமே பார்ப்பாங்களே தவிர கடை நல்லா இருக்குது இது ஆனால் கடைக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது. அதுதான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் டீச்சர்ஸ். இப்போ நம்ம பண்ணுறதும் என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றத வந்து தான் அந்த சார்ட் வழியாக கண்டுபிடிக்க முடியும். அந்த சார்ட்டில் வந்து என்ன தெரியும்னா ஓகே மார்க்கெட் ஏற போகுது இறங்க போகுது இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கேதர் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு இங்கே சேல்ஸ் ஏற போதா இந்த ஷேர் ஏற போதா இல்லை இறங்க போதான்றது கண்டுபிடிக்கிறது தான் டெக்னிக்கல்ஸ். அதே மாதிரி இந்த கிராஷ் வந்தால் பயமாக இருக்குது கிராஷ் வந்துடுமோ மொத்தமாக சரிஞ்சிடுமோ. இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ காட்டுறேன். நம்ம லாஸ்ட் டைம் இந்த கிராஷை ப்ரெடிக்ட் பண்ண வீடியோஸ் கூட இருக்குது அதை நான் காட்டுறேன் ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள். இன்ஃபர்மேஷனுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் 1929 அப்புறம் பார்த்தீங்கன்னா 90 இயர்ஸ் சைக்கிளில் கரெக்டாக வரக்கூடியது 2019 கரெக்டாக இன்னைக்கு நாம் இருக்கக்கூடிய இயர் 2019 இதுலேருந்து 2020க்குள்ள we can expect a major financial crisis or a stock market plunge in the market. So don't go for buy. முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட் ஏற ஏற செல்லிங்லேயே இருங்க. ஸ்டில் இட் இஸ் நாட் இன் அ பை ட்ரெண்ட். ஸோ நிஃப்டி இன்னும் செல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ மேலே ஏற ஏற இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு செல். ஸோ அந்த 90 இயர் சைக்கிளில் தான் இப்போ இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ எந்த டைமில் இருக்கோம்னா ஸ்டாக் மார்க்கெட் கிராஷுக்கான டைமில் இருக்கும். மை வியூ ஆன் நிஃப்டி இஸ் இன் செல் ட்ரெண்ட். இன்னும் பை ட்ரெண்டுக்கு மாறல. இதுக்கு இத்தனை நாள் நடந்தது என்னென்னா இட் வாஸ் ஜஸ்ட் அ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ். மேலே இருந்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட் எல்லாரையும் அவங்க இன்ஸ்டிடியூஷன் பண்ண ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வாங்கிட்டே இருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் வாங்கி முடிச்சிட்ட வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க மொத்தமாக செல் ஆஃப் பண்ணோடனே மார்க்கெட் ஸ்டார்ட் டு ஃபால். ஆல்மோஸ்ட் 6 to 8 months சொல்லிட்டு இருக்கோம் மார்க்கெட்டில் ஒரு பெரிய லெவலில் வந்து மார்க்கெட் கீழே விழணும் அது வரதான் போகுது. அது நான் என்னோட பழைய வீடியோவில் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சொல்லியிருப்பேன். என்னென்னா 2019 நவம்பர் எண்டிலேருந்து 2020 உங்களுக்கு ஒரு பெரிய சைக்கிள் மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் சைக்கிள்ஸ் அது அந்த மார்க்கெட் சைக்கிள்ஸ்லாம் ஒரு கிராஷ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் டோன்ட் கோ அண்ட் கெட் காட் அப் இன் த பிக் ஃபிஷ். ஸோ அவங்க இந்த டைமில் ஹண்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ளே போய் மறுபடியும் என்ன பண்ணுறீங்க கீழே வந்துச்சு இன்னொரு 300 பாயிண்ட் கீழே வந்துச்சு ஏறும்ட்டு பை பண்ணி ஆவரேஜ் பண்ணி லாஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஸ்டில் நிஃப்டி இஸ் இன் சென்ட்ரல். ஆல்ரைட். ஸோ இது வந்து நம்ம கிராஷை ப்ரெடிக்ட் பண்ணது. ஆல்ரைட் புரிஞ்சுதா. ஸோ இப்போது மார்க்கெட்டோட சினாரியோ எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். இப்போ நீங்கள் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இது 2021 இது 21 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிராஷ் ஆச்சு. இப்போ நான் ப்ரெடிக்ட் பண்ணேன் பார்த்தீங்களா அந்த ப்ரெடிக்ஷன் அப்புறமா நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வருஷம் ஒரு 1 lakh மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்களா அந்த இயருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் மட்டுமே இட் இஸ் 71%. வேறஸ் இப்போ 2022 ஆவரேஜ் ரிட்டர்ன் இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 45,000. ஸோ 1 lakh இஃப் யூ வுட் ஹவ் இன்வெஸ்டட் இன் 2021 இன்றைக்கி அதோட ரேட் வந்து 2,47,000 ரூபாய். அண்ட் இந்த கிராஷ்னு சொல்கிறவங்க எல்லாம் அதில் ஒன்று புரிஞ்சுக்கணும். இது பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டில் தெரியும் திஸ் இஸ் அ கிராஷ் சார்ட். இப்போ இந்த இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐடி பபுளில் வந்து 2009 கிராஷ் ஆச்சு. இந்த குளோபல் ரிசெஷன் வரும்போது 56% கிராஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 220% ரிகவர் ஆச்சு. அதுக்கப்புறம் 23% கிராஷ் ஆச்சு. தென் 75% ஏறிச்சு. இது லாஸ்ட்டாக நமக்கு வந்து 30% ஒரு கிராஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 107% நமக்கு மார்க்கெட் மேலே தான் நிற்குது. ஸோ இதில் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை மட்டும் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். என்னென்னா கிராஷ் இஸ் ஹெல்த்தி.
கிராஷ் வர்றதை ப்ரிடிக்ட் பண்ணிங்கன்னா செல் சைட்லேயும் ப்ராஃபிட் பண்ண முடியும். முடிச்சிட்ட பிறகு ப்ராஃபிட்டு இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரிட்டர்ன் எதில் பண்ண முடியும்னா கிராஷ் வந்துட்ட பிறகு தான் பண்ண முடியும். மேபி நான் ஃபியூச்சரில் இந்த டிவேல்யூவேஷன் ஆஃப் அ கரன்சின்ற ஒரு வீடியோ போடுறேன். ஒரு கண்ட்ரியோட கரன்சி டிவேல்யூவேஷன் பண்ணும்போது அது எல்லாருமே ஒரு தப்பான விஷயம் தான் பார்ப்பாங்களே தவிர அதுக்கு பின்னாடி இருக்க பெனிஃபிட்ஸ் நிறைய பேர் தெரியாது. ஸோ அந்த பற்றி நிறைய வீடியோஸ்லாம் ஃபண்டமெண்டல்ஸ் பற்றி நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடுறேன். ஸோ அதே மாதிரி தான் ஒரு கிராஷ் வருதுன்னா இட் இஸ் நாட் ஆல்வேஸ் நெசசரிலி இட்ஸ் ராங். இட்ஸ் டேஞ்சரஸ். இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு மேக் மணி. எப்படின்னா இப்படி வச்சுக்கோங்க, கோல்டு போய் ஒரு கடையில் வாங்குறீங்க 5000 ரூபா கிராமுக்கு. இப்போ திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க 2500 ரூபாய் தான் அப்படின்னு கோல்டுனா என்ன பண்ணுவோம், ஓடி போயிட்டு அதே கோல்டை 2500 ரூபாய்க்கு 2 வாங்கி வைப்போம். திருப்பி அந்த 2500 5000 ஆகும்போது இப்போ உங்களோட வேல்யூ என்ன ஆகிட்டு இருக்கும், 10,000 ரூபாய் இருக்கும். ஸோ இதுதான் சிம்பிள் லாஜிக். ஸோ என்னென்னா மேலே வாங்கினவங்களுக்கு கீழே வரும்போது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறது இல்லைன்னா மேலே வாங்கிட்டோம் ஆனால் கீழே வரும்போது we have to reinvest again. அங்கே இன்வெஸ்ட் பண்ணும்போது மேலே ஏறுறது காட்டிலும் அதிகமாக ப்ராஃபிட் பண்ணியிருப்போம். இப்போ எப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு விட்டுறது பேர் இன்வெஸ்டர் கிடையாது. இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கவர் தான் இன்வெஸ்டர். வென் யூர் இன்வெஸ்டிங் அடிக்கடி ரெகுலராக நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இன்கேஸ் எஸ்ஐபி மாதிரி மெத்தட்லி பண்ணுறீங்களோ சிஸ்டமேட்டிக்காக பண்ண போகிறீங்களோ இல்லை ஒரு பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்டோ அடிக்கடி வென் யூ ஆர் சீயிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி யூ ஷுட் பி ஏபிள் டு இன்வெஸ்ட் அகெயின் அண்ட் அகெயின் இந்த மார்க்கெட். ஒரு டிவிடெண்ட் கிடைக்குதா அந்த டிவிடெண்ட்டை ரீஇன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் யூ கோனா மேக் மணி. அண்ட் ஒன் மோர் திங், இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்கனால் இது வாரன் பஃபெட் ஒரு இதில் இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், ஒரு ஃபார்ம் லேண்ட் வாங்குற மாதிரி தான் நீங்கள் ஸ்டாக்கை வாங்க, ஒரு நிலத்தை வாங்குற மாதிரியே ஒரு ஸ்டாக்கை வாங்கி பாருங்கள், யூ வில் மேக் மணி. ஏன் இன்றைக்கி அவர் அவ்வளோ பெரிய மில்லியனராக இருக்காருன்னா 1946 அவர் ஃபஸ்ட்டு ஷேர் வாங்கினார். அந்த ஷேரை $10,000 அவர் வாங்கிட்டு நான் ஒரு நிலத்தில் போட்டேன்னா என்ன பண்ணுவேன்னா அதே தான் பண்ணேன். அந்த நல்ல கம்பெனின்னு பார்த்துட்டு அதில் கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பார்த்துட்டு இது ஏறப்போதுன்னு தெரிஞ்சுட்டு வாங்கிட்டு $10,000 இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அன்னையோட க்ளோஸ் பண்ணிட்டேன். என்ன ஹெட்லைன்ஸ் வருது, என்ன ஸ்டாக் என்ன ஆகுது, மேலே ஏறப்போதா கீழே இருப்பதோ எதுவுமே பார்க்கல. ஏன் லேண்ட் அங்கே இருக்குது, எப்போ ஏறுமோ அது ஏறும், அவ்வளோதான். அதோடைய வேலை என்னென்னா எனக்கு டிவிடெண்ட் கொடுக்குறதா போதும். இன்றைக்கி அதோட ஷேரோட வேல்யூ $10,000, இன்றைக்கி $50 million அந்த ஒரு இதில் மட்டும் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் என்னென்னா ஷேரில் வாங்குறது மட்டும் இல்லை, ஷேரை வாங்கிட்டு ஹோல்ட் பண்ணவும் கற்றுக்கணும். அந்த டிவிடெண்ட்டை வந்து திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ண டெஃபினெட்லி யூ கோனா மேக் மணி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாலும் கீழே இருந்து இன்றைக்கி எத்தனையோ பர்சன்டேஜ் மேலே ஏறி இருக்குது நிஃப்டி. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வெறும் நிஃப்டி வந்து ஒரு 2000s 4000s 3000 கிராஷில் இருந்து இன்றைக்கி ஆல்மோஸ்ட் நம்ம 17,000 வரைக்கும் மேலே ஏறிக்கிற மார்க்கெட். ஸோ இட் ஹஸ் கிவன் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ இதை தான் நம்ம நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. கிராஷு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறது காட்டிலும் கிராஷ் வந்துட்டு பிறகு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பண்ணிவிட்டு இஃப் யூ மேக் இன்வெஸ்ட்மெண்ட் இட்ஸ் கோனா கிவ் யூ அ லாட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். ஸோ இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே யூ வில் பி ஏபிள் டு மேக் மணி. ஸோ இப்போ ஒரு சின்ன ஒரு இது தான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபண்டமெண்டல்னால் ஒரு கம்பெனி என்னன்றது, ஒரு கடையில் எந்த மாதிரி விஷயம் நல்லா இருக்குன்றதை சர்ச் பண்ணி புரிஞ்சுக்கிறது தான் ஃபண்டமெண்டல்ஸ். அந்த கடைக்குள்ளே என்னென்னலாம் பண்ணுறாங்க, எதனால் பிஸ்னஸ் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது இறங்குதுன்றதை தெரிஞ்சுக்கிறது தான் டெக்னிக்கல்ஸ். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது யூ கேன் ஆல்சோ மேக் மணி இன் தி மார்க்கெட்ஸ். ஸோ அதனால் பயப்பட வேண்டாம். அதே டைமில் எனக்கு எழுத படிக்க தெரியாது, இல்லை எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, இல்லை எனக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் கிடையாதுன்றதுனால இது ஒரு ரீசனே கிடையாது. கற்றுக்கணும்னு நினச்சோனால் என்னென்னா ஒன்று சொல்கிறேன், கற்றுக்க வேண்டாம்னு நினைக்கும் போது தான் வில் கிவ் ரீசன்ஸ், அ லாட் ஆஃப் ரீசன்ஸ். கற்றுக்கணும்னு முடிவு பண்ணிட்டவன் ரீசனே கொடுக்க மாட்டான், கற்றுப்பான், அவ்வளோதான். என்னென்னா எனக்கு ஒரு விஷயம் தேவையில்லைன்னும் போது தான் எனக்கு அதுக்கு என்னென்னவோ ரீசன் சொல்லலாம். வேணும்னு முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், we don't say reasons, we always look for solution. ஸோ சொல்யூஷன் பார்த்தீங்கன்னாலே this problem will be solved. ஸோ இந்த வீடியோவில் ஓரளவுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இதே மாதிரி நீங்களும் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி கற்றுக்கிட்டு ஃபண்டமெண்டலும் தெரிஞ்சுக்கிட்டு டெக்னிக்கலும் தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணி இஃப் யூ வாண்ட் டு மேக் ப்ராஃபிட்ஸ் we are there to guide you. ஸோ we at Trade HOS we teach people. இதே மாதிரி தான் எப்படி ஒரு மார்க்கெட்டை பார்க்கணும், எப்படி அனலைஸ் பண்ணணும், எந்த விதத்தில் பை பண்ணணும், எங்கே செல் பண்ணணுன்ட்டு சிம்பிளாக தமிழில் புரிகிற மாதிரி தான் சொல்லி தருவோம். ஸோ அதனால் நீங்கள் ஒரு காம்ப்ளிகேட்டட் விஷயம்லாம் பயப்படணும் இல்லை, எளிமையாக தான் இருக்கும். நான் எப்படி பேசிகிட்டு இருக்கணும் அதே மாதிரி தான் கிளாஸஸும் இருக்கும், தமிழில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஸோ கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்மிங் மண்டே வந்து சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர் அண்ட் மதுரை 4 பிரான்ச்சஸ்லேயும் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். இன்கேஸ் நீங்கள் டேரெக்டாக பிரான்ச்சுக்கு வர முடியலனாலும் we do have our online classes as well. ஸோ அதுக்கும் நீங்கள் எடுத்துக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். இல்லை ஜாப் கோயர்ஸுக்கு வந்து எவ்ரி சாட்டர்டேஸ் வந்து வீக்கெண்ட் பேட்சஸும் வீக்கெண்ட் சாட்டர்டேஸ் வந்து நமக்கு வீக்கெண்ட் பேட்சஸும் இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். alright. ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ would have given you a clarity. மார்க்கெட்னா என்ன, யார் கற்றுக்க முடியும்,
அதே டைமில் ஷேர்னா என்ன, கிராஷ்னா என்ன, கிராஷில் வந்து பேனிக் ஆகணுமா இல்லை அது ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கணுமான்றது இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.